பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேத புஸ்தகத்துல தாவீது என்கிற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறாரு. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தின் கொடியில் இருக்கிற நட்சத்திரம் தாவீதின் நட்சத்திரம், ஸ்டார் ஆஃப் டேவிட், அதுதான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராஜாவாக அவர் ஆட்சி செய்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில கவனிக்கும் போது அவர் ராஜாவான பிறகும் கூட எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு விசாரித்து செய்கிற ஒரு பழக்கம் அவருக்குள் இருந்தது. வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 23 அதிகாரத்தில் 2-4 வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது கர்த்தரிடத்தில் விசாரித்தார் என்பதாய் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கல்யாணம் பண்ணணும்னா பலவிதமான காரியத்தை விசாரிக்கிறாங்க. சிலர் மனிதரிடத்தில் விசாரித்து காரியத்தை அறிந்து கொள்வது, சிலர் அதை செய்வதற்கு கைரேகைக்காரர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க, அது செய்யலாமா, எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமான்னு. சிலர் ஜாதகத்தை வைத்துக்கொண்டு ஜாதகத்தை கணிக்கிறவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, நான் இதை செய்யலாமான்னு விசாரிக்கிறாங்க. சிலர் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லி அதை சொல்லி அவங்ககிட்ட போய் விசாரித்து அது எப்படி செய்கிறது, இப்படி செஞ்ச ஆசீர்வாதமா, அவன் சொல்கிறேன் இது செய்யுங்க அதை செய்யுங்க என்று சொல்லி. சிலர் ராசி பலன் பார்த்து அதை விசாரித்து அதை செய்கிறவங்க. இப்படி உலகத்தில் மக்களுக்குள்ளே எதையும் விசாரித்து செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறது. ஏன்னா நம்ம அது சக்ஸஸ் ஆகணும், ஆசீர்வாதம் ஆகணும் என்பதாக. ஆனால் இதெல்லாம் மனிதர்களிடத்தில் விசாரிக்கிற காரியங்கள். ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவனிடத்தில் விசாரிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவர் தாவீது. தாவீதோடு ஆண்டவர் பேசி கைடன்ஸ் கொடுத்து வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். நம்மகிட்டலாம் ஆண்டவர் பேசுவாரா? ஏதோ நம்ம இது மாதிரி மத தலைவர்கள்கிட்ட, இந்த மத பக்தி உள்ளவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லி வழி நடத்துவாங்க, அப்படிதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் இருக்கிறாரே, அவர் நம்மீது மிகவும் அன்புள்ளவர், நம்மை பிள்ளைகளாய் நேசிக்கிறவர், நம்மோடு பேசி நமக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்தவர் ஆயத்தமாயிருக்கிறார். என்னுடைய ஊழிய பாதையில் நான் பார்த்திருக்கிறேன், பிஸ்னஸ் செய்கிறவங்க, தொழில் செய்கிற சிலர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறபடி பிஸ்னஸ் செய்கிறதுனால அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க செய்கிற காரியெல்லாம் சக்சஸ் ஆகி உயர்த்தப்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். வேலையில் இருக்கிறவங்க, படிக்கிறவங்க கர்த்தரிடத்தில் கேட்டு கேட்டு செய்கிறதுனால ஆண்டவர் அழகாய் வழி நடத்துகிறார். இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாராங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், படிக்கிறோம், வேலை செய்கிறோம், நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி அவருக்கு சொந்தங்களாய் மாறிவிட்டால் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் பெறுகிறோம் என்று யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளை ஆகிவிட்டால் நம்ம ஒரு தகப்பனிடத்தில் பேசுவதை போல ஆண்டவரோடு பேசலாம். நம்முடைய ஜெபத்து நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்திருந்து நாம் என்ன விசாரிக்கணுமோ ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் கேட்கும்போது ஆண்டவர் ஜெப நேரத்தில் நமக்கு பதில் சொல்லுவதை, வழி நடத்துவதை தெளிவாய் உணர முடியும். இது ஒரு அனுபவம், இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ள வந்தாதான் அதை விளங்கி கொள்ள முடியும். நீங்களும் ஆண்டவரை அப்படி தேடி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, எனக்கு ஒரு ஆண்டவரை வழி நடத்துதல் தாங்க, நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, இதை படிக்கலாமா, என்ன படிக்கணும், நீங்கள் போய் விசாரித்தால் ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் பதில் தருவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய ஆவியோடு அவர் பேசுவார். வேத வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவார். நம்முடைய ஆவியில தெளிவாக தெரியும், இதுதான் ஆண்டவருடைய சித்தம், வழி நடத்துதல் என்று விளங்கி கொள்ள முடியும். அப்போ நீங்கள் அப்படி பழகிட்டா நீங்கள் அவருக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கையில வந்துடுவீங்க. என்ன பரிசுத்தமுள்ள ஆட்களோடு தான் ஆண்டவர் பேச முடியும். ஒரு பக்கம் பாவத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஆண்டவர் பேசணும்னா அவர் பேச மாட்டார். என்னால் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அதனால நாம் அவரிடத்தில் விசாரித்து காரியத்தை செய்யும் போது அவர் தகப்பன் அவருடைய உள்ளம் மகிழுகிறது, நம்மை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துகிறார். இந்த தாவீது ஒரு சமயத்தில் கர்த்தரிடத்தில் விசாரிக்காம ஒரு தப்பு பண்ணிவிட்டார். அது 1 சாமுவேல் 27 அதிகாரத்தில் 1 வசனத்தில் எழுதியிருக்கு. ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுக்கும்போது
தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால கர்த்தரிடத்துல கேட்டுதான் தீர்மானம் எடுப்பார். இந்த ஒரு காரியத்துல அவசரப்பட்டு சூழ்நிலையை பார்த்து தானாகவே யோசித்து இதுதான் சரியா இருக்கும்னு தன்னுடைய ஞானம், தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், தன்னுடைய அறிவை வைத்து ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார். அவருடைய விளைவு என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் இழந்து போனார், சொத்துக்களை எல்லாம் இழந்து போனார், மிகவும் நெருக்கப்பட்டு அவமான நிந்தைக்குள்ளாக்கப்பட்டு விட்டார். அவர் கர்த்தரிடத்தில் விசாரிக்காம சொந்த ஞானத்தினால எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது, ஞானம் இருக்குது, நான் அப்படி செஞ்சுட்டா நம்ம தப்பிச்சிடலான்னு அவராக எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் தாவீது இழந்து போனார். அப்பதான் தன் தவறை உணர்கிறார். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரிடத்தில் கேட்காமல் நான் முடிவு எடுத்துட்டேன், நானே தீர்மானம் பண்ணிட்டேன் என்று திரும்ப ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கிறார். அந்த அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறாரு. கர்த்தரிடத்தில் போய் விசாரித்து கேட்டபோது ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு ஆலோசனை கொடுத்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தாராம். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 19 வசனத்தில் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒன்றும் குறைவுபடாமல் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறாரு. உங்க வாழ்க்கையில இழந்து போனீங்களா? படிப்பை, தொழில, சொத்துக்களை, மதிப்பு, மரியாதைகளை இழந்து தவிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் திரும்புங்க, ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருங்க, வசனத்தை தியானிங்க, கர்த்தரோட பேசுங்க, கேளுங்க. ஆண்டவரிடத்தில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் என்ன காரியத்தை செய்தா நலமா இருக்கும். ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் போது அழகாய் ஒரு ஆலோசனை தருவார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், வழி நடத்துதலை தருவார். அதை செய்யும் போது இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்க வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் உங்களுக்கு வரும். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே விசாரித்து எதையும் செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ரெபெக்காள் என்ற ஒரு பெண்ணை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னால அவருடைய கர்ப்பத்துல குழந்தைகள், இரட்டை குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதாம். அப்ப ஸ்கேன் கிடையாது, டாக்டர்ஸ் பார்த்து இத்தனை குழந்தை அதெல்லாம் சொல்ல தெரியாது. அந்த அவங்களுக்கு உதவி செய்வதற்கு மாமியாரும் இல்லை, மாமியார் இறந்துட்டாங்க, தாய் பக்கத்தில் இல்லை. அப்ப யாரிடத்துல கேட்கறது? முதல் பிரசவம், வயிற்றுக்குள்ள அந்த கர்ப்பத்துக்குள்ள 2 குழந்தைகள் மோதுற மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன செய்யறது, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. வேதம் சொல்லுகிறாரு, அவள் கர்த்தரிடத்திலே போய் விசாரித்தாள். ஒரு கர்த்தரிடத்திலே போய் விசாரித்தாள், ஆண்டவரே இது என்ன காரியம் எனக்கு விளங்கல, என் கர்ப்பத்துக்குள்ள ஏதோ நடக்குது. அவ விசாரித்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கர்ப்பத்துல 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், யார் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, யார் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். வேதத்துல வாசித்து பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்து உம்முடைய திட்டம் என்ன நான் படிக்க வச்சா என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், என்னுடைய பிஸ்னஸ் குறித்து உம்முடைய ஆலோசனை என்ன, ஆண்டவரே நான் என்ன படிச்சா எதிர்காலம் நல்லா இருக்கும், என்ன திட்டம் என்ன குறித்து வச்சிருக்கிறீங்க, கேளுங்க, விசாரிங்க. அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரிடத்தில் விசாரிப்பதில்லை, கேட்க மட்டும் போறோம். எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, நான் இதை செய்ய போறேன், ஆசீர்வதிங்க, நான் இதை நடப்பிக்க போறேன், நீங்க ஆசீர்வதிங்க. அதுக்கு தான் கேட்குறோம், இதை செய்யலாமா வேண்டாமா, இதை படிக்கலாமா வேண்டாமா, கேட்டு பாருங்க. ஆண்டவர் அழகாய் நடத்துவார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட முடியும். உங்களோடும் ஆண்டவர் பேசுவார். அதனால் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையா இருந்து உம்முடைய ஆலோசனையின்படி வாழ நான் விரும்புகிறேன், நீங்க என்கிட்ட பேசுங்க, எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துங்கன்னு ஜெபிக்கிறீங்களா? அற்புதமாய் நடத்துவார். இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவார். இந்த போராட்டத்தில் ஜெயம் தருவார். இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இதோ இழந்து போன நிலைமையில என்ன செய்வதுன்னு கலங்கி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நாங்க என்ன செய்தா என்னை திரும்ப ஆசீர்வதிப்பீங்க, எனக்கு இந்த வழி நடத்துதலை தாங்க, நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று விசாரிக்கிற பிள்ளைகளுக்காக நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. யார் யார் உம்மை நோக்கி விசாரித்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும்.
ஆலோசனைகளை தாரும், வழி நடத்துதல்களை தாரும். அவங்க இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும். அவமானங்கள், நிந்தைகள், ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். இழந்து போன சொத்துக்கள், இழந்து போன வேலைகள், இழந்து போன செல்வங்களை திரும்ப கொடுத்து அவளை மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாதி நிமித்தம் சரீர ஆரோக்கியத்தை இழந்து நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தாரும், சுகத்தை திரும்ப தாரும், பலனை திரும்ப தாரும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த நோய்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். யார் யார் இந்த வேதனையோடு வியாதியோடு சுகத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, இந்த நேரம் சுகமளிக்கிற வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்கட்டும். பொல்லாத மரண நோய்கள் மறையட்டும். அவளுக்கு பலன் திரும்ப வரட்டும், ஆரோக்கியம் திரும்ப வரட்டும். புது பலனை கொடுத்து ஆசீர்வதியும். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அருளி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.